நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கற்சிலைகள் மற்றும் மரச்சிலைகளோட ஏற்றுமதி, குறிப்பா இந்து கடவுள் சிலைகளோட ஏற்றுமதி பத்தி பார்க்கலாம். இப்போ அ இத நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இத மற்ற ஏற்றுமதியோட ஒப்பிடவே முடியாது. இப்ப நீங்க ஒரு அப்பேரல் பண்றீங்க, அல்லது ஒரு லெதர் ப்ராடக்ட் பண்றீங்க. அதெல்லாம் கண்டெய்னர் கண்டெய்னரா ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா இந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசு இல்ல. ஏன்னா, நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய வளர்ந்த நாட்ல வந்து இருக்கக்கூடிய மதமே வந்து கிறிஸ்டின். மெஜாரிட்டி வந்து அதுதான். ஸோ அங்க போய் இந்து கடவுள எப்படி விற்பனை பண்ண முடியும்? அதனால மார்க்கெட் சைஸ் சின்னது. ஸோ இந்த தெளிவு முதலே வேணும். நமக்கு பெரிய அளவுல ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் கம்மியான ஆர்டர் கிடைக்கும். கொஞ்சம் தொடர்ந்து கூட கிடைக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு ஆர்டருக்கும் அடுத்த ஆர்டருக்குமான கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நிதர்சனம். இத புரிஞ்சுக்கணும் முதல்ல. 2வது இது வந்து யார் வாங்குறா? அங்க தான் மேஜரா வந்து கிறிஸ்டியன்ஸ் தானே இருக்காங்க. யார் வாங்குறான்னு பார்த்தா, இந்திய வம்சாவளியர் தான் வந்து பெரிய அளவுல அங்க வாங்குறாங்க. பல தலைமுறைக்கு முன்னாடியே அங்க போய் செட்டில் ஆயிருப்பாங்க. 4, 5 வீடு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வீடு 5, 6 கோடிக்கு இருக்கும். வீட்லலாம் வந்து அவங்க நம்மளோட பண்டிகைய வந்து ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது, சிவராத்திரி கொண்டாடுறது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா நம்ம வீட்ல வந்து ஃபோட்டோ மாரி வைக்காம, சிலையே வச்சுக்கலாமே. ஏன்னா, அங்க எல்லாமே பெரிய பெரிய ரூம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த சிலைய இம்போர்ட் பண்றதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. கோடிக்கணக்கில சம்பாதிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சிலைய வந்து இம்போர்ட் பண்ணி, ஒரு மரச்சிலையோ அல்லது ஒரு கற்சிலையோ இம்போர்ட் பண்ணி, நம்ம வீட்ல வச்சுக்கலாம் அப்படின்றவங்க தான் வந்து வாங்குறவங்க அதிகம். அது போக இப்போ இன்னொரு செக்டார்ல வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தியானம் பண்ற இடம், அதாவது யோகா, மெடிடேஷன் சென்டர்ஸ்லாம் அங்க நெறைய இருக்குது. இப்போ அத பத்தின அவேர்னஸ் பெரிய அளவுல வளர்ந்த நாடுகள்ல வந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய பிசினஸ் அது. ஸோ அங்க பார்த்தீங்க அப்படின்னா, நடராஜர் சிலைய வைக்கிறது, இல்லன்னா புத்தர் சிலைய வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்யூஸ்லாம் வந்து அந்த மாரி இந்த மெடிடேஷன் சென்டர்ஸ்க்கு வந்து நாம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சில ஆர்ட் கேலரீஸ்ல கூட கற்சிலைகள வந்து வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த நடராஜர் சிலை மட்டும் இல்லாம, விநாயகர் சிலை, இந்த மாரி சிலைகள கூட, அதாவது ஹிந்து கடவுளோட சிலை கூட வாங்குறாங்க. சரஸ்வதி சிலை வாங்குறாங்க. வீணையோட இருக்க மாரி சிலையெல்லாம் வாங்குறாங்க. கற்சிலையும் வாங்குறாங்க, மரச்சிலையும் வாங்குறாங்க. அதுக்கடுத்து இந்த நான் ஹிந்துஸ், குறிப்பா அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியமா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸே வந்து பெரிய பணக்காரர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹோம் டெக்கருக்காக இந்து கடவுள வாங்குறாங்க. அவங்களுக்கு விநாயகர பார்த்தோனே ஒரு கிரேஸ் இருக்கும். அதாவது ஹியூமன் பாடி, ஆனா ஒரு எலிஃபண்டோட ஹெட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியும். அதனால அந்த மாரி சிலைகள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி சிலைகள வந்து அவங்க இம்போர்ட் பண்ணி என்ன பண்றாங்க, வீட்ல ஒரு வரவேற்பறையில வைக்கிறது, இல்ல கார்டன்ல வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு அலங்காரத்துக்காக இந்து கடவுள் சிலைய வந்து வாங்குறாங்க. வழிபாட்டுக்காக வாங்குறதில்ல. ஸோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட். இந்த மாரி ப்ராடக்ட்ட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம எதுல கவனமா இருக்கணும் அப்டின்னா, சர்டிஃபிகேஷன்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தொல்பொருள் துறையில வந்து ஒரு சான்றிதழ் வாங்கணும். ஏஎஸ்ஐ செட் கிளியரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அதான் ஏஎஸ்ஐ கிளியரன்ஸ் தான் கரெக்ட். அதுல அ வாங்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த சிலை வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட சிலை இல்ல அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆர்க்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒண்ணு வாங்கணும். நான் ஆன்டிகுட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அந்த அந்த சான்றிதழ நம்ம வாங்கணும். இந்த 2 சர்டிஃபிகேட்டும் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிரும்னு வைங்களேன். ஸோ அவ்வளோ ஈஸியா இது வந்து கிடைக்காது. அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் இல்லாம எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. மரச்சிலைகள பொறுத்தவரையில உங்களுக்கே தெரியும். ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட். ஸோ அது இல்லாம பண்ண முடியாது. அதுலயும் கூட நாம எல்லா மரத்தில செஞ்ச சிலையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. செம்மரம் மாதிரி மரத்தில ஒரு சிலைய செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஸோ அதுலயும் நெறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் தாண்டி நாம எக்ஸ்போர்ட் பண்ணா கூட நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நாம கரெக்ட்டா பேக் பண்ணியிருக்கோமா? அப்படின்றத வந்து 1க்கு 2 தடவ என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த சிலையெல்லாம் வெயிட் அதிகமா இருக்குது. என்ன ஆனாலும் உடையாது அப்படின்னு நம்ம நெனச்சுப்போம். ஆனா, சிலையில ஒரு சின்ன சேதாரம் ஏற்பட்டா கூட, இப்போ ஒரு கற்சிலை இருக்குதுன்னு வைங்க. அதனோட ஹேண்ட்லிங் வந்து கரெக்ட்டா இல்ல. எங்கேயோ அப்படி கிரெயின்ல தூக்கும்போது அப்படியே ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துருச்சு. அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு கிராக் விழுது. இல்ல ஒரு கையில ஒரு விரல் உடைஞ்சு போச்சு. அந்த மாரி இருந்தது அப்படின்னா, டெஃபினட்டா அத அப்படியே தூக்கி குப்பையில தான் போடணும். ஏன்னா, சில நேரங்கள்ல வெளிநாடுகள்ல புதுசா கோயில் கட்டுவாங்க. அந்த கோயில் கட்டும்போது நமக்கு நெறைய சில ஆர்டர் வரும். இப்போ நீங்க திருப்பூர்லேருந்து அவினாசி போற வழியில பார்த்தீங்கன்னா, திருமுருகன் பூண்டின்னு ஒரு இடம் இருக்கும். ரோட்டுக்கு 2 சைடுமே உட்காந்து சிலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நெறைய கற்சிலைகள் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. பெரும்பாலும் அதெல்லாம் கோயிலுக்கு போறது தான். ரொம்ப கவனமா வேலை பார்ப்பாங்க. திருப்பூர் அப்படின்னாலே அப்பேரல் தான் பலருக்கு தெரியும். ஆனா கற்சிலை எக்ஸ்போர்ட் நல்லா நடந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க பேக்கிங்கில வந்து ரொம்ப கவனமா பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா சின்னதா அந்த சிலையில ஒரு குறை வந்துருச்சு, ஒரு டேமேஜ் ஆயிப்போச்சு அப்படின்னா கூட, மொத்த பணமும் ஒண்ணுமில்லாம போயிரும். மொத்த வேலையும் விழலுக்கு அரைச்ச நீரா போயிரும். ஸோ அதனால ரொம்ப கவனமா நம்ம பேக்கிங் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ டேமேஜ் ஆகாமல் இத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அந்த பொருள் அந்த ஆர்டர் பண்ண நபர் கையில் போய் நல்லபடியாக கிடைக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு பேக்கிங்கில் நாம் மெனக்கடணும். இதெல்லாம் பண்ணால் தான் வந்து நாம் இந்த மாதிரி கற்சிலைகளை வந்து இல்லை மரச்சிலைகளை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னென்னா அதனோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சிலை ஏற்றுமதிக்கு ஏதாவது ஆர்டர் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஏஜியை கான்டாக்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு என்ன செலவு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு, குறிப்பாக எஃப்ஓபி இல்லை சிஎன்எஃப் சிஏஎஃப் டேர்ம்ஸில் பண்ணுறோன்னா முதல்ல 2-3 சிஏஜிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பையருக்கு அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா டெஃபினட்டாக இது வந்து மற்ற பொருள் அனுப்புகிற மாதிரி எடையை மட்டுமே வச்சு அவங்க வந்து ஒரு இல்லை ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் மட்டுமே வச்சு ஒரு இது கொட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அதை விட அதிகமாக தான் கோட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போகும்போது டெஃபினட்டாக அதனோட ரேட் வந்து அதிகமாக தான் அவங்க கொடுக்குவது வழக்கம். ஸோ அதனால் அதையும் நாம் கணக்கில் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து பையருக்கு கொட்டேஷன் கொடுக்கணும். ஓகே.